அவருக்கு இவ்வளவு தூரம் தடை கற்கள் போடப்படுகின்றன என்று உண்மையிலே புரிந்து கொள்ள முடியவில்லை. இத்தனைக்கும் அவங்க எலெக்ஷன் கமிஷனை பார்த்து சொல்கிறாங்க, நடவடிக்கை இல்லை. எங்கே போனாலும் பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்டை போடப்படுகிறது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சி மாறலைன்றது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது. உன் அதிகாரம் என்ன, உனக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, முதலமைச்சர் ரெண்டாவதுப்பா, ஒரு கேண்டிடேட்டாக உனக்கு இவ்வளோ உரிமைகள் இருக்கிறதே உனக்கு தெரியலையே. நீ நடந்து போக வேண்டியதானே. ஆஸ் அ கேண்டிடேட்டாக பெரம்பூரில் நடந்து போய் ஓட்டு கேட்குறது எந்த தடையும் கிடையாது. போய் ஒரு 4 சந்தில் ஓட்டு கேட்கல. கட்சியில் ஆள் இல்லை, எதுக்கு இளைய பெருமாள் மகனை எடுத்துகிட்டு வரணும்? ஸோ தன் தொண்டர்கள் மத்தியிலும் அவர் அதிருப்தியை சந்தித்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன். அவரோட அரசியல் என்ன என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. முன்னுக்கு பின் முரணாக பேசுவதின் மொத்த வடிவமாக மாறியிருக்கு. திமுகவோட அவர் பாக்ஸிங்லாம் போடுறாரு, ஆனால் அந்த ஃபைனல் பஞ்ச் வர நேரம் வரும்போது பக்குன்னு உட்காந்துடுறாரு அல்லது விலைக்கு போயிடுறாரு. இது தொடர்ச்சியாக நடக்குது. கள்ளக்குறிச்சி சாராய விபத்து, 70 பேர் செத்தான், 100 பேர் கை கால் போய் வாழ்க்கை இழந்து நிற்கிறான். கண்ணு போய் அவன் கண்டித்து மாநாடு. யாரை ஏற்று தீர்மானம்? மோடி ஏற்று தீர்மானம். இதை விட ஒரு வெக்கக்கேடு கேலி குத்து. கள்ள சாராய சாவு காரணம் திமுக கவர்மெண்ட்டு. அந்த திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை, தைரியம் இல்லை. மோடி எதிர்த்து தீர்மானம். எஸ்ஐஆரில் 73 லட்சம் பேரை நீக்கினதை பற்றி இந்த பிரச்சாரத்தில் ஏன் திமுக பேசுகிறேன்? அப்போனா எஸ்ஐஆர் ப்ராசஸ் கரெக்டு நீங்கள் ஒத்துக்கிறீங்க, அப்போ எஸ்ஐஆரை ஏற்று தப்புன்னு சொல்லு. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ், லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவரிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தலில் நிறைய கெடுபிடி இருக்குது, யாராலையும் நிம்மதியாக பிரச்சாரம் பண்ண முடியல. வெளில வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து விஜய்க்கு மறுக்கப்படுது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இன்னும் எலெக்ஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் அது புரியலைங்க. ஏன் அவருக்கு இவ்வளவு தூரம் தடை கற்கள் போடப்படுகின்றன என்று உண்மையிலே புரிந்து கொள்ள முடியவில்லை. இத்தனைக்கும் அவங்க எலெக்ஷன் கமிஷனை பார்த்து சொல்கிறாங்க, நடவடிக்கை இல்லை. அதன் பிறகு ஆதவ அர்ஜுனா கமிஷனரை குறை சொல்கிறாரு. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. ஸோ எங்கே போனாலும் பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்டை போடப்படுகிறது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலைன்றது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது. தேர்தல் நேரத்தில் முழுக்க கட்டுப்பாடு தேர்தல் ஆணையத்திடம் இருக்கும்னா அது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அது நம்புற மாதிரி தெரியல. ஆட்சியாளரிடம் தான் இந்த கட்டுப்பாடு இருப்பதாக தெரிகிறது. அப்படி இருந்தால் அது ரொம்ப ஆபத்தானது. தேர்தல் காலத்தில் எல்லாமே தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டில் இருக்கணும். எப்படி இந்த மாதிரி கொடுத்த அனுமதி அவங்க வாபஸ் வாங்குறாங்கன்றது நமக்கு தெரியல. ஸோ இது ரொம்ப சிக்கலான ஒரு விவகாரமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. விஜயும் இன்னும் புத்திசாலித்தனமாக அரசியல் நடத்த கற்றுக்கணும். அவருக்கே உரிய குணாம்சங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை மேலும் கூடுதலாக்கி கொண்டிருக்கின்றன. சார். சரி, ஓகே. மற்ற தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஸ்டார் கேம்பெயினராக இருக்கணும், பர்மிஷன் வாங்கணுன்றதெல்லாம் ஓகே. 2 தொகுதி அவரே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. வேட்பாளருக்கு போயிட்டு வரதுக்கான எல்லா இதுவுமே ஃபெசிலிட்டியும் இருந்ததுன்னா ஃப்ரீ தான். ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குது. அந்த தொகுதியில் அவர் எங்கே வேணால் போய்க்கலாம், எங்கே வேணால் பிரச்சாரம் பண்ணிக்கலாம். திருமண பிரச்சாரம் ஒரு பண்ண முடியும். அதையும் விஜய் பண்ணுறதுல ஒரு கேள்வி. நல்ல கேள்வி. திருச்சி கேள்வி. வேட்பாளர்ன்ற முறையில் அவர் போய் தானா வீடு விட போய் ஓட்டு கேட்கலாம். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. கூட்டம் போடுறதுக்கோ மேடை போடுறதுக்கு தான் பர்மிஷன். மெகாஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு தான் பர்மிஷன். காரில் அவர் போய் வீடு விட ஓட்டு கேட்கறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பெரம்பூர் பார்டரில் இறங்கி நடந்தே உள்ளே போய்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வெறும் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு மைக் இல்லாமல் பேசுகிறாருன்னா பர்மிஷனே தேவையில்லை. சொன்ன மாதிரி மைக்குக்குமே பர்மிஷன் தேவையில்லை. அந்த கார் அந்த செட்டப்புக்கு ஈஸியாக பர்மிஷன் கொடுத்துருவாங்க. போயிட்டு வரதுக்கு வேட்பாளருக்குன்னு சொல்லிட்டு அந்த 2 காருக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அதில் ஏறி அவர் மைக் போட்டே பேசிட்டு போகலாமே, மேடை தான் போட்டு பேச முடியாது, பர்மிஷன் தர மாட்டாங்க. அது அவர் தான் கேட்கணும். இப்போ திருச்சியில் காலையில் வாக்கிங் போகும்போது ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் இனிகோ ஜெயராஜுக்கு ஓட்டு கேட்குறாரு, இன்னும் சில கேண்டிடேட்டுக்கு ஓட்டு கேட்குறாரு திருச்சி பார்க்கில். நீ அந்த மாதிரி போய் கேட்க வேண்டியதானே. சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் தொகுதியிலையாவது போய் நடந்து போய் ஓட்டு கேட்க வேண்டியதானே. உன் தொகுதியில் வேட்பாளராக நடந்து போகிறதுக்கு பர்மிஷனே தேவையில்லை இல்லையா? சார், கேண்டிடேட்டாக நீ நடந்து போயிட்டே இருக்கலாம். சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, சொன்னாலும் புத்தி இல்லை. நீ போலீஸ் பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துருந்தா உட்காந்தே கிடக்க வேண்டியதான். போலீஸு பர்மிஷன் கொடுக்காது. அப்படின்னா கேம்பெயின் போக மாட்டேன். ஆகணும். மற்ற தொகுதியில் கொடுக்கறதுக்கு வேணால் ஸ்டார் கேம்பெயினர் லிஸ்ட்டு கொடுக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஒரு வேட்பாளராக இவர் போயிட்டு ஒரு தொகுதியில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அப்ளிகேஷன் போட்டால் கொடுத்தாக வேண்டியது கட்டாயம். அதாங்க, இந்த உரிமை ஒரு வேட்பாளராகிய தனக்கு இருக்குன்ற தகவலே அவருக்கு தெரியல. அது என்ன அரசியல் கட்சி, அவர் என்ன தலைவர், இந்த உரிமை அஸ் அ கேண்டிடேட்டாக தனக்கு இருக்குன்றதே அவருக்கு தெரியலையா? இவர் முதலமைச்சர்னா இது உன் அதிகாரம் என்ன, உனக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, முதலமைச்சர் ரெண்டாவதுப்பா, ஒரு கேண்டிடேட்டாக உனக்கு இவ்வளோ உரிமைகள் இருக்குன்றதே உனக்கு தெரியலையே. நீ நடந்து போக வேண்டியதானே. ஆஸ் அ கேண்டிடேட்டாக பெரம்பூரில் நடந்து போய் ஓட்டு கேட்குறது
எந்த தடையும் கிடையாது. போய் ஒரு 4 சந்தில் ஓட்டு கேள. அவர் கேட்குறது ஏதாவது பிரச்சனை இருந்தால் அங்கே இருக்க பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் வந்திருக்க பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் கூட உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த இடத்த செக்யூர் பண்ணுறதுக்கோ ஹோல்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கு தான் வர வச்சே வருவாங்க. ஆமாம், இவர் ஏன் போகிறதுலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வேட்புமனு தாக்கல் நல்ல பண்ணா கேள்வி. பெரம்பூர் போகணும். யாரும் நீங்கள் கேட்க வேண்டியது அவர்கிட்ட தான் கேட்கணும். அருமையான கேள்வி. அஸ் எ கேண்டிடேட்டாக அவருக்கு போய் தான் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எந்த விதமான அனுமதியும் யாரிடமும் தேவையில்லை. நடந்து போயிட்டே இருக்கலாம். அவர் வாகனங்கள் கிடையாது. சுற்றி ஒரு 3 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அந்த கார்னர்ல போனாலே அது பக்கத்து தொகுதி ஈஸியாக ரீச் போயிட்டே இருக்கும். கை கூப்பி நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதுவும் இவர் பேசுறது எல்லாமே லைப்ரரியை காட்டுறாங்க. அவரே ஒரு இது வச்சிருக்காரு. அஃபிஷியல் கவர்மெண்ட். நீ போய் போலீஸ் கிட்ட நின்றுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பர்மிஷன் கொடுக்காது, பர்மிஷன் கிடைக்காது. சரி, போலீஸ்க்கு எதிராக ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏன் நீங்கள் தரலன்னு ஒரு கேள்வி. நல்ல கேள்வி. கேட்க வேண்டியது தான் வேற ஒருத்தர்கிட்ட, எங்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் மற்ற வேட்பாளர்களும் இப்போ பிரச்சாரம் போயிட்டே இருக்காங்க. ஒரு சில இடங்கள் ஒரு சில பேருக்கு எதிர்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் வேட்பாளர் சார்ந்த சிக்கலே வந்து நிறைய இருக்குது. இப்போ காட்டுமன்னார் கோவிலில் கடைசி நேரத்தில் வந்து வேட்பாளர் மாறுறாரு. அவர் விசிகா வேட்பாளராக காங்கிரஸ் வேட்பாளர்ன்றது ஒரு பெரிய இது இருக்குது. வேட்பாளருக்கு ஒரு பெரிய பின்பம் பூசி முழுகப்படுகிறது. ஆனால் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான் சொல்கிறார். தியாகி இளைய பெருமாள் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க, அவருக்கு ஒரு ஹானர் பண்ணாங்கன்னா சரி ஓகே இவர் கொடுத்துருக்காங்க விசிகா சார்பில்னு சொல்லி சொன்னாங்க. அவரோட மகன் அவர் நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கேன்றாரு. ஏன் அந்த ஊரில் விசிகாரங்க கட்சிக்காரங்களே இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அது ரொம்ப காங்கிரஸில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு எப்படி சீட்டு கொடுத்தாருன்றது புரிந்து கொள்ள முடியாததாக இருக்குது. அது எப்படி இந்த டிசிஷன் அவர் எடுக்கிறாரு, இது ஏற்கனவே அவர் கட்சிக்குள்ளே அவர் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. விசிகாவில் காட்டுமன்னார் கோயிலில் சீட்டு கேட்டவங்க 10 பேராவது இருப்பாங்க. எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ சிந்தனை செல்வனே இருக்காரு. ஏதோ புது தொகுதி அவரு கூட கொடுத்துருக்காரு. சரி, அவரை போட்டது கூட நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அது தவிர்க்க முடியாது. இங்கே என்னங்க உங்களுக்கு கேண்டிடேட் இல்லையா? உங்கள் கட்சியில் ஆள் இல்லை, எதுக்கு இளைய பெருமாள் மகனை எடுத்துகிட்டு வரணும்? ஸோ தன் தொண்டர்கள் மத்தியிலும் அவர் அதிருப்தியை சந்தித்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன். அவரோட அரசியல் என்ன என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. முன்னுக்கு பின் முரணாக பேசுவதின் மொத்த வடிவமாக மாறி இருக்கிறார். இல்லை, மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காரா திருமான ஒரு பெரிய ஓரளவு குழப்பமும் உண்மை. ஆனால் குழப்பத்தை தாண்டி அவர்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. குழப்பம் இருக்குது உண்மை. ஆனால் குழப்பம்னு சொல்லி மட்டும் மொத்தமாக அவரை விடுவிச்சிட முடியாது. அதை தாண்டி வேறு சிக்கல்கள் அவருக்கு இருக்குது. இது ரொம்ப சாதாரணமான டிசிஷன் கிடையாது. நான் போய் அசம்பிளி எலெக்ஷன் நிற்கிறேன்னு சொன்னீங்கன்னா முதல்ல திமுக ஒத்துக்கணும். ரெண்டாவது, ஒரு நீங்கள் திக்கிறதால ஒரு சீட்டு காலி ஆகுது லோக்சபா. அதுக்கு உடனே பை எலெக்ஷன் வரும். ஏன்னா 3 வருஷம் இருக்குது, டென்யூர். அப்போ அங்கே யார் செலவு பண்ணுவா? திமுக தான் செலவு பண்ணும். திமுக எப்படி அதை விரும்பும்? ஏன்னா அனாவசியமான தேர்தல், இடைத்தேர்தல், அனாவசியமான இடைத்தேர்தல். குறைஞ்சது ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிக்கணும்னா 60லேருந்து 70-80 கோடி வரைக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கும். யார் செலவு பண்ணுவா? யார்கிட்ட காசு இருக்குது? அதிருப்தி, அரசுக்கு எதிரான அதிருப்தின்ற விஷயம் இருக்குது. இப்போ ஆட்சி மாற்ற விஷயங்கள் இருக்குது. சப்போஸ் ஆட்சிக்கு வரணும்னா அந்த எம்பியும் சேர்ந்து போயிடுமேன்ற ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரெக்ட். அது எல்லாமே தவறாக நடந்துகிட்ருக்கு. அவர் என்ன மனதில் நினைத்திருக்கிறான்றது தெரியல. இந்த பாக்ஸிங்கில் வந்து ஊன்னு அடிப்பாங்க. இந்த ஃபைனல் பஞ்ச் வரும்போது ஜகா வாங்கிடுவார். அதுதான் திமுகவோட அவர் பாக்ஸிங்லாம் போடுறாரு. ஆனால் அந்த ஃபைனல் பஞ்ச் வர நேரம் வரும்போது பக்குன்னு உட்காந்துடுறாரு அல்லது விலைக்கு போயிடுறாரு. இது தொடர்ச்சியாக நடக்குது. யாரை நம்புறதுன்னு தெரியல. கள்ளக்குறிச்சி சாராய விபத்து, 60 பேர் செத்தான், 70 பேர் செத்தான், 100 பேர் கை கால் போய் வாழ்க்கை இழந்து நிற்கிறான். கண்ணு போய் அவன் வந்து கண்டித்து மாநாடு. யாரை ஏற்று தீர்மானம்? மோடி ஏற்று தீர்மானம். இதை விட ஒரு வெக்கக்கேடு கேலி. மது ஒழிப்பு மாநாடு. கள்ள சாராய சாவு காரணம் திமுக கவர்மெண்ட்டு. அந்த திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை, தைரியம் இல்லை. மோடி எதிர்த்து தீர்மானம். இது என்னங்க கேலி கூத்து? மக்கள் தான் முட்டாளா அவங்களுக்கு? அப்போ எதுக்கு இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது? இதுக்கு காரணம் முழுக்க திமுக அரசு. அந்த கலெக்டர் உட்காந்துட்டு என்ன பண்ணாரு? அதில் கொஞ்சம் பேர் செத்தான். முதல் நாள் செத்ததை பார்த்துட்டு அது கள்ளசாராயம் இல்லை, அவங்க வயிற்று வலியால் செத்தாங்கன்னா சரக்கு வாங்கி வச்சோம்லாம் கலெக்டரை சொல்லிட்டாருன்னு குடித்தோம். அதில் 10 பேர் செத்தான். மாவட்ட செயலாளர் மாதிரி இந்த கலெக்டர் நடந்துக்கிட்டாரு. பல கலெக்டர்கள் அப்படி தான் நடந்துக்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆமாம், அதில் பாதி பேர் மாற்றக்கூட இல்லை எலெக்ஷன் டைம். அது எலெக்ஷன் கமிஷன் அப்படி நேற்று மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? தமிழக முதல்வருடன் பாஜக ரகசிய உடன்பாடு. மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. ஏன்னா அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, அங்கே ஏகப்பட்ட அதிகாரிகளை மாற்றிருக்காங்க, 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை. தமிழகத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பாஜக ரகசிய உடன்பாடு வைத்திருப்ப குற்றச்சாட்டினார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடன் பாஜக ரகசிய உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக மேற்குவங்கத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை தமிழகத்திற்கு தேர்தல் பார்வை அமைத்துள்ளனர்.
அதற்கு பதிலாக அதிகம் தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை மேற்கு வங்கத்தில் பாஜக நியமித்துள்ளது. அதாவது ஒரே நேரத்தில் தேர்தலுக்கு போகுது. தமிழ்நாடு, அஸ்ஸாம், கேரளா, மேற்கு வங்கம், பாண்டிச்சேரி. இதில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமு பிஜேபி கவர்மெண்ட், மற்ற 3 மாநிலங்கள் எதிர்க்கட்சி ஆளக்கூடியது. மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு. பாண்டிச்சேரி சின்ன ஸ்டேட். மேற்கு வங்கத்தில் கிட்டத்தட்ட 600 அதிகாரிகளுக்கு மேலே, மினிமம் 600 ஆஃபீஸர்ஸ் மாற்றிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரியிலேருந்து டிஜிபியிலேருந்து ஹோம் செக்ரட்டரி எல்லாரும். அந்த மாதிரி என்ன கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் ஏன் ஒரு அதிகாரி கூட மாற்றலை? மேற்கு வங்கத்தில் தூக்கி அடிக்கப்பட்ட அதிகாரிகள் இங்கே தேர்தல் பணிக்குன்னு வராங்க தமிழ்நாட்டுக்கு. ஆனால் மேற்கு வங்கத்துக்கு வேறு மாநிலத்திலேருந்து வராங்க. ஏன் தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரியை கூட, பெரிய அதிகாரி ஒருத்தர் கூட ஏன் மாற்றலை? அப்போ ஸ்டாலின் திமுகவுடன் பிஜேபியுடன் ரகசிய உடன்பாடு வைத்திருக்கிறார். காங்கிரஸும் சேர்த்து வச்சுருக்குன்றாங்க அந்த அம்மா, ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதால. ஆனால் மெயின் சார்ஜ் அகேன்ஸ்ட் ஸ்டாலின். இதுக்கு திமுக கிட்ட இன்ன வரைக்கும் பதில் வரல. அதே மாதிரி காங்கிரஸ் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயமும் அதிருப்தியும் வந்து எழுந்திருக்கல. ஏன் அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையுமே இன்ன வரைக்கும் காங்கிரஸ் வந்து பெருசாக பேசுகிற மாதிரி தெரியல, பிரச்சாரம் பண்ணுற மாதிரி தெரியல. ராகுல் காந்தி வரல, சோனியா காந்தி வரல, தேர்தல் நடக்க போகுது. அதே தான். பட் அது வந்து உங்களுக்கு உடன்பாடெல்லாம் கிடையாது. அது டாக்டிக்கலாக இருக்கலாம். அவங்க பிஜேபியோட போகவே முடியாது. பிஜேபி போனாலும் அவங்கள ஒத்துக்க மாட்டான். அது ஜென்ம எதிரி, பரம எதிரி அவங்க. ஏன் ஸ்டாலின் திமுக மீது எந்த நடவடிக்கையும் எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல? கமிஷனரை மாற்ற சொல்லி எடப்பாடியே சொல்லியிருக்காரு, மாற்றலை. விஜய் கட்சியிலேருந்து போய் பெட்டிஷன் கொடுத்தாங்க, மாற்றலை. இந்த மாதிரி முக்கியமான அதிகாரிகள் ஒருத்தர் கூட மாற்றலைங்க. டிஜிபி வேக்கண்ட்டாக இருந்த போஸ்ட்டுக்கு போட்டாங்க. அப்போ மம்தா பானர்ஜி லெவலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டிலும் கேரளாவும் தமிழ்நாடும் பெங்காலும் ஒரே டைமில் எலெக்ஷனுக்கு போகுது. நமக்கு ஒரே ஃபேஸ் 23, அவங்களுக்கு 23 ஒன்று, 29 ஒன்று. இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரி கூட ஏன் நீ மாற்றலை? உனக்கு ஸ்டாலினோட உங்களுக்கு ஸ்டாலினுக்கு பிஜேபியோட ரகசிய உடன்பாடு. இதை ஏற்கனவே சிபிஎம் உள்ள சிலர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தனிப்பட்ட முறையில். விசிகாம்னு பல பேர் சொல்கிறாங்க, கொடுத்த தொகுதி எதுவுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி தொகுதி. ஏற்கனவே நாங்கள் அரக்கோணம் வேணான்னு சொன்னோம், திருப்பி அரக்கோணமே கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள். அதையும் தாண்டி பல தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினர் இறங்கி வேலையை பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த தொகுதியிலே திருப்பி தராங்க. திட்டமிட்டே அந்த 8 தொகுதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம். அது இப்போ போலுமே பிரயோஜனம் இல்லைங்க, முடிஞ்சு போச்சுங்க. நேற்றோட வேட்புமனு தாக்கல் கடைசி, இன்றைக்கி ஸ்க்ரூட்டினி நடந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. அப்புறம் 10 நாள் தான். இன்றைக்கி என்ன தேதி? 7 தேதி ஆகிப்போச்சு. 23 எலெக்ஷன். இன்னும் 16 நாள் இருக்குது. இல்லை கடைசி 1.5 நாள் இருக்காது. ஸோ 14 டேஸ் தான் இன்னும். என்ன பேசி என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? இவ்வளோ நாள் திமுக ஆதரவு தெரிவிச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. 14 நாள் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். உன்னால் முடிஞ்சா பார்த்து. ஏன் இதை எதிர்த்து ஸ்டாலின் வந்து குரல் கொடுக்கல? 66 லட்சம் பேரை நீக்கினதுக்கு பீகாரில் போய் பிரச்சாரம் பண்ணார், பேசினார். இங்கே தமிழ்நாட்டில் அதை விட அதிகம் 73 லட்சம் பேர் எஸ்ஐஆரில் நீக்கியிருக்கான். ஏன் திமுக வாயை திறக்கல? சும்மா நாம்கியாவா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு கபில் சிபில் கொண்டு போய் நிறுத்திட்டு வாபஸ் அதுக்கப்புறம் ஒதுங்கிக்கிறாங்க. எஸ்ஐஆரை பற்றி தமிழ்நாட்டில் ஒரு வார்த்தை கூட ஏன் திமுக பேசவே இல்லை? அப்போ அதே பிரச்சாரத்தில் நீங்கள் பேசியிருக்கணும். பேசணும்ல, பேசலை. எஸ்ஐஆரில் 73 லட்சம் பேரை நீக்கினதை பற்றி இந்த பிரச்சாரத்தில் ஏன் திமுக பேசலை? அப்போனா எஸ்ஐஆர் ப்ராசஸ் கரெக்டு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ எஸ்ஐஆரை ஏற்றது தப்புன்னு சொல்லு. ஏன் கடந்து போகிறீங்க? எஸ்ஐஆர் பண்ணது இவங்க கட்சிக்காரங்க தானே சார் கூட உட்காந்து. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், நீ எஸ்ஐஆர் தப்புன்னு உன் ஸ்டாண்டு. 73 லட்சம் பேரை நீக்கியிருக்கான். 66 லட்சம் பேரை நீக்கினதுக்கு பொங்கி எழுந்தீங்களே, 73 லட்சம் பேரை நீக்கியிருக்கானே, ஏன் அமைதியாக இருக்கீங்க? அதுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து, அந்த எஸ்ஐஆருக்குன்றது ஒரு மரியாதை இருக்குல்ல. ஆகவே இவர்கள் மம்தா பானர்ஜி சொல்கிறத பார்க்கும்போது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களோ என்ற எண்ணம் எழுவது இயல்பானது. ஓகே சார், இவ்வளோ உங்களுக்கு நன்றி சார். நன்றி சார்.